ஸோ இந்த டூவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இது சொல்லுதுன்னா அலைன்மெண்ட். ஸோ அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துருச்சுன்னா அதை ப்ராப்ளம்னு முதல்ல நினைக்காத இருந்தீங்கன்னாவே ஒரு நல்ல ஒரு அக்செப்டன்ஸ்லேயும் ஒரு அவேர்னஸ்லேயும் இருக்கிறீங்கன்றது. மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ யூடியூப் நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் நற்பி சரவணன். நம்முடைய இணைந்திருப்பவர் விஞ்ஞானம் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்கள். வணக்கம் மேடம். எப்பயுமே கலைவாணி மேடம் வந்தாங்கனாலே எல்லோருக்கும் புரிகிற மாதிரி எல்லோரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து அவங்க ஏஞ்சல் நம்பர்ஸோடைய இதை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஏஞ்சல் நம்பர்னால் என்னங்க, ஃபஸ்ட்டு அது என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் மேடம். நேயர்களுக்கு ஏஞ்சல் நம்பர்னா ஃபஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து முக்கியமாக என்னென்னா அந்த சீக்வன்ஸ்லேயே, அதாவது இப்போ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு வரும். கண்டினியூவாக ஒரு 3 டிஜிட்ஸ், 4 டிஜிட்ஸ், 5 டிஜிட்ஸ் அந்த மாதிரி கண்டினியூவாக போக போக ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்குது. இப்போ 3 டிஜிட்னால் இதுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது, இதுக்கு என்ன பவர், இது என்ன மாதிரி இதில் அது யூஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு வந்து தனியாக சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 4 டிஜிட்னா அதுக்கு என்ன வரும், 5 டிஜிட்னா என்ன வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு கண்டினியூவாக போகிறதுக்கு ஒன்றுத்துக்குமே ஒரு ஒரு பவர்ஃபுல்லான இது இருக்குது. ஸோ நம்ம 3 டிஜிட்டில் இருக்கிறத நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 2 வந்து இப்போ நம்ம பேசுகிறோம். சரிங்க. ஸோ இந்த டூவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இது சொல்லுதுன்னா அலைன்மெண்ட். ஸோ அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அலைன்மெண்ட்னா என்ன, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு நிலையான இதில் இருக்கணும், ஒரு நிலைப்பாடு ஒன்னஸில் இருக்கிறது தான் அலைன்மெண்ட் சொல்லுவோம். இப்போ ஒரு சக்கரங்களை எடுத்துக்கோங்க. சக்கரங்கள் நம்ம என்ன சொல்லுவோம், 7 பிரதான சக்கரங்களும் அலைன்மெண்ட்டில் இருந்தால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வேண்டியது எல்லாமே நீங்கள் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறோம். ஆனால் அதில் என்ன ஆகுதுன்னா நமக்கு நம்மளுடைய தாட்ஸும் நம்மளுடைய எமோஷன்ஸும் வேரி ஆகிட்டே இருக்கிறதால எதுவுமே அலைன்மெண்ட்குள்ளே வரதே இல்லை. ஸோ அதில் வந்து வித்தியாசங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி வித்தியாசங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம எதை சார்ந்து ஒரு கருத்தையோ நம்ம ஒரு செயலையோ முன்னிறுத்தி நம்ம பண்ணிகிட்ருக்கோமோ அது நமக்கு வந்து டிலே ஆகிட்டே போகுது. அலைன்மெண்ட் இல்லை அப்படின்னாவே அது வந்து சீக்கிரம் நடக்கிறதும் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே போகிற மாதிரியே போயிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம இதில் நம்பர் 2 இதில் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு செயலில் வந்து ஈடுபட்டுருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நடக்காமல் ஏதோ தள்ளிகிட்டே போகுது, அதாவது டிலே ஆகிட்டே போகுது, ட்ராக் ஆகிட்டே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தருணத்தில் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி 222 எங்கேயாவது பார்க்குறீங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை உங்கள் மொபைல்லையோ இல்லை யாரோ வந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்புறதுலையோ எதுலேயோ ஒன்று இந்த மாதிரி 222 வருது அப்படின்னா நீங்கள் வந்து சந்தோஷப்படணும். ஏன் சந்தோஷப்படும், உங்களுடைய ஒரிஸ் எல்லாமே கவலைகள் எல்லாம் தீரப்போகுது அப்படின்றதுக்கு தான் அது வந்து முக்கியமாக சொல்கிறது. ஸோ நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி 222 எங்கெல்லாம் நம்ம பார்க்குறோன்னா நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஒரியிலேருந்து நம்ம வந்து விடுபட்டுடலாம். என்ன முக்கியமாக குறிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க கூட சொல்லுவாங்க, பரவாயில்ல நீங்கள் இந்த டைம் நீங்கள் கரெக்டான இடத்துல வந்திருக்கீங்க, கரெக்டான நேரத்தில் வந்திருக்கீங்க, இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ இது நடக்க வேண்டியது அப்படின்றத சொல்லுவாங்களே. ஸோ அதுக்கு தான் வந்து இது குறிக்குது. ஸோ இந்த மாதிரி 222 பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை நோக்கி செய்கிறோமோ அது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம், நம்மளோட செயல் வந்து கரெக்டான டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க. சூப்பர். அலைன்மெண்ட் பார்க்குறப்ப மேடம் சொல்கிறப்ப டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. சிறு வயசில் எல்லாருமே நம்ம சைக்கிள் ஓட்டியிருப்போம். நம்ம சைக்கிள் ஓட்டி போய் எங்கே வரைக்கும் கிடிச்சிருவோம், ஆடிட்டே போவோம். நேராக கொண்டு போய் அந்த அண்ணா கடையில் கொடுத்துட்டு சொல்லுவாங்க, சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற அந்த அண்ணா ஃபஸ்ட்டு அந்த வீல் எடுத்து கால் வச்சு நம்மளை அந்த ஹேண்டில் பாரை வந்து சரி பண்ணுவாங்க. அது சரி பண்ணி கொடுத்து நேராக போவோம்.
அலைன்மெண்ட் அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே என்ன ஓட்டல் ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்தாலும் எப்படி இந்த சைக்கிள் சரி பண்ணி நேராக போகுதோ அதேமாரி நம்ம லைஃப்பும் நேராக போக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்க, எதை நோக்கி போகிறீங்க, நீங்கள் எங்கே வந்துருக்கிறீங்க அப்படிங்கிறது. சில விஷயங்கள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறப்பா, அது கரெக்டான இடத்துக்கு வந்ததுனால இது நடந்துச்சு அப்படிங்கிறது அது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் போகிறப்ப இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு நல்லது நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம பார்த்திங்கன்னா நம்மளே வால் கிளாக்லேயே பார்க்கலாம். மதியம் 2:22 டைம் பார்ப்போம். ஜோதிடத்துலேயும் ஒன்று சொல்லுவாங்க, இதேமாரி நம்ம நேரங்கள் வந்து ஒன்று கூடி வர்றப்ப நம்மளுடைய பிரார்த்தனைகள் வைக்கிறப்ப அது வந்து பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆன்மீகத்துலேயும் உண்டு, விஞ்ஞானத்துலேயும் உண்டு. அதனால தான் விஞ்ஞானம் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டராக இருக்கிறாங்க அவங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், மெய்ஞானமும் வேணும், விஞ்ஞானமும் வேணும். சும்மா மெய்ஞானமே வச்சுட்டு நம்மன்னு சொன்னால் இன்றைக்கி நம்பருக்காக கிடையாது. அப்போ சயின்டிஃபிக்காக கொண்டு போகணும் இல்லையா, அப்போ அந்த விஞ்ஞானமாக இருக்கும். இப்போ ரெண்டுமே கலந்து நம்மளுக்கு கொடுக்குற ரேக்கி மாஸ்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கனால அவங்க சொல்கிறது எதுவுமே தெய்வத்துப்படினாலும் எடுத்துக்கப்பா நீ. சரி இது நடந்தது அறிவியல் மூலமாக தான் நடந்ததுனால எடுத்துக்கோ. ஆனால் நீ சேர வேண்டிய இடத்துக்கும் வர வேண்டிய இடத்துக்கும் இல்லாட்டி ஒரு கோல் எய்ம் பண்ணி நீங்கள் போயிட்டுருப்பீங்க, அந்த இடத்துக்கு உங்களுக்கு போய் சேர்க்குறதுக்கு அது ஒரு பாசிபிளாக இருக்கும், ஒரு யூஸ் ஆகும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம்தான். இந்த நம்பர்ஸ் வந்து மேடம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த நம்பர்ஸ்னால் எப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இது எப்படி நம்ம எழுதலாமா, இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறப்ப பார்க்குற மாதிரி இருக்குதா, அது மாதிரிலாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த நம்பர்னாலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே பணம் நிறையா வருங்க அப்படி தான் சொல்லி தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய யூடியூப்லையுமே. நீங்கள் நம்மளோட நேரத்துன்னு சொல்லுங்கள். இது கூட இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அஸ்ட்ராலஜிக்கலாகவும் வந்து சில நேரத்தில் போகிறாங்க, இது சம்மந்தப்பட்டு கேட்குறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக சால்வ் பண்ணுறதுக்கு போகிறாங்கன்னா அவங்க அந்த ஜோதிட விஷயமா பார்த்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, வழிமுறைகள்லாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது, இப்போ அந்த வழிமுறைகள்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க, நீ இப்போ உனக்கு நடக்கிற இந்த பிரச்சனை வந்து கரெக்டான சால்வ் பண்ணுற டைமில் வந்திருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த நம்ம சொல்லப்படுற விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கச்சிதமாக நடக்கும். ஸோ அப்படி சொல்லும் போதே நமக்கு ஒரு மனசில் ஒரு தைரியம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். ஏன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வு ஆகணுன்றதுக்கு தானே நம்மளே போகிறது. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்கன்றப்ப ஒரு பெரிய பக்கபலமான ஒரு தைரியம் வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி இதை நம்ம எப்படிலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்களே வந்துட்டு இதை வந்து இப்போ நமக்கே தெரியாது, அதாவது விஞ்ஞானமும் கலந்துருந்தாலும் மெய்ஞான விஷயமும் இதில் நிறைய நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஒரியாக இருக்கீங்க, எனக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, நான் இந்த சேலஞ்சு எப்படி நான் மீட் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்கிறீங்கன்னா, ரொம்ப ஒரு அந்த இதுலேயே இருக்கும்போதே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது எனக்கே நடந்திருக்கு எக்ஸ்பீரியன்ஸில். நான் மொபைல் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நேரம் பார்த்துருக்க மாட்டேன், திடீர்னு மொபைல் எடுக்கும்போது 2:22 டைம் காட்டும். நீங்கள் இப்போ சொன்னோடனே தான் எனக்கு ஞாபகம் வந்தது, எனக்கு அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து இது ஏன் எனக்கு திடீர்னு கண்ணில் படுது, ஓகே ஏன்னா இந்த டைமில் ஏதோ நம்ம வந்து இந்த சேலஞ்சை வந்து ஈஸியாக கடந்துட முடியும், இதுக்காக வந்து நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை, இதை வந்து நம்ம ரைட் டைமில் தான் ரைட் டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது ஏஞ்சல்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து உங்களுக்கு கூடவே இருந்து உங்களை கைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதை காட்டுறாங்க, இது உங்கள் கண்ணில் படுற மாதிரி அவங்க தெரியப்படுத்துகிறாங்க, இல்லை உங்கள் மனசுக்குள்ளே அது வரத்துக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னாவே நீங்கள் அதுக்கு வந்து இந்த ரிசல்ட் இந்த 2:22 அலைன்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஃபார்ம் ஆகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ணிக்கவே வேண்டியதில்லை. நீங்கள் எது பண்ணாலுமே ஒரு ரைட் டைரக்ஷனில் தான் இருக்கிறீங்க அப்படின்றத முழுமையான ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செயல்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் மொபைலில் பார்க்குறதுனாகட்டும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் வந்து சொல்லுது, விஞ்ஞானத்தையும் தாண்டி அது மெஞ்ஞானமாக நடக்காது. அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுப்ரீம் பவரால், சுப்ரீம் கான்ஷியஸ்னால அது நடக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இதை கான்ஷியஸ் லெவலில் நம்ம எப்படி நடந்துக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த 222 வந்து எழுதலாம், நோட்டில் வந்து நீங்கள் எழுதிட்டே இருக்கலாம். நான் வந்து இந்த சேலஞ்சை வந்து ஈஸியாக நான் வந்து எதிர்கொண்டு இதை வந்து சால்வ் பண்ணிவிடுவேன், அப்போ எனக்கு வந்து நான் ஒரி பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் 222 வந்து எழுதலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் கூட எழுதிக்கலாம், அப்படியும் இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் கூட நீங்கள் வந்து எழுதலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா அதாவது தண்ணியில்னா வாட்டர் பாட்டிலில் இருக்குள்ள நீங்கள் 222 அந்த சைடில் எழுதி கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 222 வந்து எழுதி வச்சுட்டு அது மேலே அந்த வாட்டர் பாட்டில் வச்சுட்டோ அதுக்கு நீங்கள் பவர் கொடுத்துட்டோ அதையும் நீங்கள் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் அந்த தண்ணியெல்லாம் வந்து தெளிக்கலாம். ஓகேவா? ஸோ எதுக்குமே வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கட்டாயமாக உண்டு. நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் அக்செப்டன்ஸாக இருக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சுன்னா அதை ப்ராப்ளம்னு முதல்ல நினைக்காத இருந்தீங்கன்னாவே ஒரு நல்ல ஒரு அக்செப்டன்ஸ்லேயும் ஒரு அவேர்னஸ்லேயும் இருக்கிறீங்கன்றது உங்களுக்கே நீங்கள் வந்து உங்களை டேப் பண்ணிக்கலாம். ஓகே
இது இப்போ நடக்குது, ஓகே, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இதுக்காக நான் சோர்வடைய மாட்டேன், இதுலேருந்து நான் சீக்கிரமாக மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அவேர்னஸே நிறைய பேருக்கு இல்லாத இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்குது. எது கண்டுமே நீங்கள் துவண்டு போகிறதோ சோர்ந்து போகிறதுக்கோ அவசியமே இல்லை. எல்லாமே வந்து ஈஸியாக வந்து இந்த நிமிஷத்துலேயே அதுக்கு கடந்தும் போயிடும். அதுக்கப்புறமேட்டு அதுக்கான சொல்யூஷனும் நமக்கு தேடி வரும். எப்போ வரும்? நீங்கள் ஓப்பனாக இருக்கணும். நீங்கள் கவலைப்படாமல் இதெல்லாம் வந்து சமாளிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தோடு இருக்கும்போது அந்த சொல்யூஷனே உங்கள் கண்ணுக்கு தெரியும். இப்போ அதை கொண்டு இப்போ நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன் 2 உங்களை வந்து ஒரியை வந்து நீங்கள் வெளியிலேருந்து வந்துடலாம், ஒரி பண்ணிக்க வேணாம். அதே உங்களுக்கு தெரியல, இப்போ அந்த பற்றின ஒரு விஷயமே தெரியலன்னா நீங்கள் அந்த ஒரியிலே தானே இருந்துகிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த ஒரியிலே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்னன்னா அடுத்தது உங்களுக்கு சொல்யூஷன் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலுமே உங்கள் கண்ணு கட்டுப்பட்டுரும். அப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாது. பிளைண்டாக வந்து நீங்கள் அதை வந்து அந்த சொல்யூஷனே நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஒரு கோபமாகட்டும், ஒரு எரிச்சல் ஆகட்டும், ஏதாவது வந்துருச்சு அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சொல்யூஷன் நோக்கி போகாமல் இன்னும் நம்மளே வந்து சிக்கல்களை வந்து வர வைக்கிறதுக்கான வழிகளை வந்து நம்ம பார்க்குற மாதிரி ஆகிடும். சூப்பர் மேடம், நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. நம்ம வந்து தேவதை கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஃபஸ்ட்டு. பழைய காலத்தில் நீங்கள் பாரதிராஜா படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பாட்டு போட்டால் கனவுல பார்த்தீங்கன்னா தேவதை. இப்போ இருக்கிற நடிகர் பிரேம்ஜி அவரோட பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஒரு படத்தில் அவர் நினச்சி பார்ப்பாரு நிறைய தேவதைகள் இருக்கிற மாதிரி. அப்போ அந்த நம்பர்ஸ் இப்படி பார்த்தாலே நம்ம கூட தேவதைகள் இருக்காங்க. எப்பயுமே நம்ம கூட தேவதைகள் இருப்பாங்க. நம்ம எந்த மாதிரி செயல்கள் செய்கிறத நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம நல்ல செயல் செய்கிறப்ப நம்மளை பூஸ்ட் பண்ணி நம்மளை தூக்கி விடுவாங்க. தீய செயல் செய்கிறப்ப அது வேறு மாதிரி சாத்தானுவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. அதேமாதிரி தான் இது. இப்போ மேலே சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கும். ப்ராப்ளத்தை கொடுக்க தெரிஞ்ச கடவுளுக்கு அதை ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் இல்லையா? அதில் மீண்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? எவ்வளோ தான் ஒரு சீக்வன்ஸ் இருந்தாலுமே, ஒரு அல்ஜிப்ரா கணக்கு இருந்தாலுமே அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஈஸி மெத்தடுன்னு ஒன்று இதுதாங்க. எப்படியாப்பட்டதாக இருந்தாலும் கடந்து வர்றதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. அது விஞ்ஞானத்துலேயும் உண்டு, மெய்ஞானத்துலேயும் உண்டு. கடவுள் பக்தி இருக்கிறவங்க மெய்ஞானமாக சொல்லிடுறாங்க. கடவுள் பக்தி இல்லைப்பா எனக்கு சயின்டிஃபிக்காக நீ நிரூபினாலும் சயின்டிஃபிக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் முழுதில் நாம் நம்பும் மாதிரி தான் எல்லாமே. மேடம் வந்து அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரி பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு கவலையோடு இருந்துகிட்டே இருந்தீங்கனாலே மேற்கொண்டு கவலை தான் வரும்போடைய அந்த கவலைகள் மறுபடியும் நீதிக்கு போமாங்கிறது கிடையாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு இதாக இருந்தாலும் தூக்கி போட்டு அடுத்து இப்படி ஒரு நம்பர் தெரிஞ்சிச்சா, அப்போ சரியான இடத்தில் சரியான நேரத்தில் நாம் இந்த விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறோம், நாம் வந்த இடம் சரியான இடம் அப்படின்னு அதை நம்ம ஃபீல் பண்ணிக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி மெத்தட்லாம் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்? எழுதுறது, வாட்டர் பாட்டில் எழுதுறது, தலைவாணி அடியில் வச்சு படுக்கிறது, இல்லை டெய்லி போகிறப்ப சொல்கிறது. தாராளம் சொல்லலாம், 2 சொல்லலாமே. ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆக போகிறோம், ஒரு விஷயம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். கடவுள்கிட்ட நம்ம வேண்டுற மாதிரி இந்த நம்பர்ஸ் வைங்க. ஏன்னா 2ஆம் நம்பருங்கிறது சந்திரன் அப்படின்னு ஜோதிடத்தை சொல்லுவாங்க. இப்படி 1 சூரியனும் 2ஆம் இடம் வந்து சந்திரன் சொல்லுவாங்க. அப்போ அது என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக கோள்களாகவும் வேலை செய்யும், விஞ்ஞானமும் வேலை செய்யும், அங்கே விஞ்ஞானமும் வேலை செய்யும். ஆகையால் மேடம் சொல்லித்தர அந்த ஏஞ்சல் நம்பர்ஸு, அவங்க சொல்லித்தர மெத்தட்ஸு, இதெல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து பின்பற்றி வந்தாலே வாழ்வில் சிறப்பாக இருப்போம், கவலையின்றி வாழ்வோம். கவலையோடு வாழ மாட்டோம். அப்படியே வந்தாலுமே அதுக்கான சொல்யூஷன் இந்த உலகத்தில் உண்டு. அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு நம்ம வந்து விடுவோம். இதே போன்று தொடர்ந்து நிறைய எண்களை வந்து மேடம் நம்மளுக்காக சொல்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அது தொடர்ந்து பார்ப்போம். நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஒரு நம்பர்ஸு சரி நம்மளுக்கு இந்த ஒரு நம்பர்ஸ் தான் அப்படின்னு கண்டினியூ நம்பர்ஸ் நிறைய இருக்குது. அவங்க இருக்க சொல்கிறப்ப 3 டிஜிட்டலில் அடுத்து 4 இருக்குது, 5 இருக்குங்கிறாங்க. அப்போ அதில் என்ன மாதிரி மெத்தட் அவங்க சொல்ல போகிறாங்க? இன்னும் உங்களை மாதிரி நானும் ஆவலாக இருக்கேன். நம்ம டெய்லி கற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம். இதே மாதிரி ஒரு வீடியோ மூலிமா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி யூடியூப் சேனல் நிறைய வந்துருச்சு. ஆனால் நிறைய விஷயங்கள் திருச்சியும் போது ஒரு மாதிரி பிரிஞ்சு வருது. அதை ஃபஸ்ட்டு நம்ம என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே அப்படி தான் இப்படி தான் நம்ம எடுத்துக்கூடாது. ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாங்க, என்ன விஷயம் சொல்கிறாங்க, அவங்க எனக்கு முன்னாடி என்ன ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்லாம் சொல்லுங்கள், இப்படி நம்ம பக்கத்து வீட்டு அக்கா சொல்லி கொடுக்குற மாரி இருக்குடா, அவங்க வந்து ஒரு ரேக்கி மாஸ்டர் மாரி தெரியல அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணதை அடுத்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்கிறதுக்காக காத்திருக்கிறோம். இதே போன்று நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்களுடன் நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, வணக்கம்.